ஓகே, 99% மேனிஃபெஸ்ட் பண்றவங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? அவங்க திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தையே சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இந்த விஷயத்தை அடைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், ஹாப்பியா இருப்பேன். அந்த சென்டென்ஸை சொல்றாங்க தெரியுமா? அந்த சென்டென்ஸ்னால தான் அவங்க அடையிற விஷயம் அடைய முடியாமலும் தள்ளி போயிட்டேவும் இருக்குது. நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. நீங்க திரும்ப திரும்ப எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் ஹாப்பியாவேன், சந்தோஷமாவேன், இந்த காதல் மட்டும் கை கூடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்பாடி அமைதியா இருக்கும் இந்த லைஃப். கெஸ் வாட்? யூனிவர்ஸ் அப்படியே உங்க அந்த வெயிட்டிங் எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணிட்டே இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க திரும்ப திரும்ப? இது கிடைச்சிருச்சுனா அப்ப என்ன நடக்கும்னா, அந்த வெயிட் பண்றது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் கீப் ஆன் வெயிட்டிங். அடைய மாட்டீங்க கடைசி வரையும். வெயிட்டிங் எனர்ஜிலே இருப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் இந்த டிலேஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே பண்ணாது. இட் ரெஸ்பான்ஸ் டு நவ். பிரசன்ட் ஸ்டேட்ல நீங்க இருக்கணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. ஃபீல் பண்ணுங்க ஹாப்பினஸ். எப்பயோ வந்துருச்சுன்னா ஹாப்பியா அது கிடைக்காது. இந்த கணத்துல நீங்க ஹாப்பியா இருக்கணும். அப்பதான் நீங்க நினைச்சது கை கூடும். யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர். நீங்க எதுவா இருக்கீங்களோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஃபீலிங் இஸ் த சீக்ரெட். நீங்க நான் சொல்றதை நீங்க நம்பலனா பின்னோக்கி ரிவைண்ட் பண்ணி பயணப்பட்டு பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க அடைஞ்ச சக்சஸ் எல்லாம் மைண்ட்ல போட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க சந்தோஷமா இருந்த தருணத்தினால மட்டும்தான் நீங்க அந்த ஹாப்பினஸ் சக்சஸ் அடைஞ்சிருப்பீங்க. அப்போ அந்த ஜாயான மூமெண்ட்டை இந்த கணத்திலேயே நீங்க ஃபீல் பண்ணுங்க கான்சியஸா. அதன் மூலியமா தான் நீங்க டயத்தையே மாற்ற முடியும். இமீடியட்டா கிடைக்க வைக்க முடியும் நீங்க தேடிட்டு இருக்க விஷயங்களை.